ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். பாண்டவர்கள் ஹிடிம்பிவனம் அப்படிங்கிற அடர்ந்த காட்டை அடையிறாங்க. அது ஹிடும்பன் அப்படிங்கிற அரக்கனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பெயர். மேலும் பீமன் தன்னுடைய தாயாரையும் சகோதரர்களையும் ஒரு மரத்துக்கு கீழே தூங்க சொல்லிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக அடர்ந்த வனத்துக்குள்ளே போகும்போது மனித வாடை காற்றுல அந்த வீசுறதை தெரிஞ்சுக்கிட்ட அரக்கன் ஹிடிம்பன் தன் சகோதரியை கூப்பிட்டு, நீ போய் அந்த மனிதர்களையெல்லாம் கொன்று எடுத்துட்டு வா, நாம் அவங்கள சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நினச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த ஹிடிம்பி அழகான பெண்ணுருவத்தை ஏற்று அந்த மனிதர்களை கொல்வதற்காக போகிற வழியில் பீமனை பார்க்குறா. பீமனுடைய கம்பீரத்தில் மயங்கி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சறா. அப்போது பீமன் முடியாதுன்னு மறுக்கும்போது மீண்டும் மீண்டும் தன்னை ஏற்றுக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கிறா. அதுக்குள்ளார அந்த ஹிடும்பனை அங்கே சேர்ந்து சகோதரியுடைய மனமாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கோபம் வருது. அப்போது இந்த மனிதர்களை கொன்று நம்ம சாப்பிட்லான்னு சொன்னால், நீ ஒரு மனிதனை ஒரு நரனை கல்யாணம் பண்ண சொல்லி கெஞ்சிட்ருக்கேன்னு பயங்கரமாக கோபப்பட்டு அந்த பீமன் கூட யுத்தம் செய்கிறா அந்த ஹிடும்பன். அப்போது 2 பேரோட கர்ஜனை சத்தத்தை கேட்ட பீமனுடைய சகோதரர்கள், அதாவது பாண்டவர்களும் தாயார் குந்தி தேவியும் கூட அங்கே வந்துடுறாங்க. 2 பேருக்கும் கோரமான யுத்தம் நடக்குது. அந்த கோர யுத்தத்தின் முடிவில் பீமன் ஜெயிக்கிறாரு. அந்த ஹிடிம்பன் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹிடிம்பி தன்னை கல்யாணம் செய்துக்க சொல்லி வேண்டும்போது தர்மபுத்திரர், குந்தி எல்லாருமே ஹிடிம்பியோட சார்பில் பேசுகிறாங்க. அதனால் பீமன் அந்த இடிம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. மேலும் ஒரு மகன் பிறக்கும் வரையில் தான் ஒன்றா இருக்க முடியும், தன் கூட அந்த இடிம்பி இருக்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையும் விதிக்கிறாரு. அந்த நிபந்தனையை இடிம்பி ஏற்றுக்கிட்டு அவங்க 2 பேருடைய கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடோத்கஜன் பிறக்கிறான். அந்த கடோத்கஜன் பிறக்கும்போதே மிகச்சிறந்த பலவானாக இருந்தார்.